ஏன்டா பெரும்பாயமோனே பொழுதே இன்ன வெளியில அதுக்குள்ள எங்கடா போற பொறுக்கிறதுக்கு பா ரமேஷ் அண்ணன் பாட்டி இறந்துட்டாங்களாம்ப்பா அதுதாப்பா கூட மாடா இருந்து ஏதாவது ஒத்தா செய்யலான்னு போறேன். எது இளவுக்கு புரியா ஏன்டா 5 காசு பெறாது நீ அரசாங்க வேலைக்கு போகணும் ஆத்தா ஒத்தா நாங்க விளக்கு போட்டுக்கிருக்கா உங்க அண்ணன் பையன் கோயிலுக்கு போறதுக்கு மாலையை போட்டுருக்கானுங்க ஊர்ல கம்ப வர சாட்டி இருக்காங்க நீ பாட்டுக்கு இளவுக்கு போறேங்க அது வெள்ளிக்கிழமை எதுவுமே விடிஞ்சு விடியாமையே. ஏன்டா விழுந்த மயிரில் விளக்கணை தடவை என்னடா வரப்போகுது நீ இப்போ இளவு வீட்டுக்கு போயிட்டு அந்த படம் என்ன எந்திரிச்சாடா வரப்போகுது. இளவுக்கெல்லாம் உங்க நேரம் காலம் சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம வீட்டுல இளவு விழுந்தா ஒரு பையன் வரமாட்டான் ஊர்ல இருந்து. என்னோட சௌரியத்துக்குலாம் யாரும் ஆட முடியாது பொத்திக்கிட்டு இருக்க முடிஞ்சா இரு இல்ல பொட்டி தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு பொழப்ப பார்த்துட்டு எங்கேயா கண்காண தேசையை பார்த்து ஓடி போய் நான் வச்ச அரிசி குழஞ்சு போச்சு பெத்த புள்ள தொலைஞ்சு போச்சுன்னு உன்னை விட்டு தொலைறேன். ஆனா உனா இதை வேற இருந்தாலும் சொல்லி தொலைஞ்சிடறான் எதுவும் சொல்ல முடிய மாட்டேங்குது நம்மளால. 6 months later. ஆளும் பேரு தூக்கி போட வேண்டிய எங்க ஆத்தா புலத்தை கேட்க கூட அது இல்லை அனாத புலம் மாதிரி கிடக்குது. நான் அப்பவே சொன்னேன் சந்தோஷத்துல கட்டி பிடிக்கலாம் பரவாயில்ல துக்கத்துல இருக்கும்போது மத்தவன்ட்ட கை கொடுத்துட்டா வருவோம் அப்படின்ட்டு. நம்ம எவனுக்காக போய் நின்று இருந்தா தான் நமக்கு எவனா வந்து நின்று இருப்பான். போ இப்ப நீயே போய் உங்க ஆத்தா பணத்தை ஒரே ஆளா தூக்கி போடு. டேய் மூடா செத்த கிழவி 2 நாள் தள்ளி சேர்த்து இருந்தா விசாரிக்கிறதுக்கு ஊரே வந்திருக்கும்டா அந்த கிழவிக்கு அவதி அதுக்குள்ள போய் சேர்ந்துருச்சு.